ஸோ ஃபஸ்ட் இல்லை லாஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன். ஃபஸ்ட்டு பவர்ஸை செக் பண்ணிக்கோங்க. பவரில் 4 இருக்குது, 3, 2, 1 கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிக்கலாம். 121 minus 198 minus 183 216 144. ஃபஸ்ட் நம்பர் பாருங்களேன் 121. அப்போ 121 எப்படி பிரிக்கலாம்? 11 11s are 121. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ நமக்கு 11 வரும். லாஸ்ட் நம்பர் பாருங்கள் 144. 12 12s are 144. ஸோ லாஸ்ட் நம்பர் 12. ஃபஸ்ட் 11 லாஸ்ட் 12. நடுவில் உள்ள ஒரு நம்பர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எழுதிடலாம். 11 11s are 121. சிம்பிள் சேஞ்ச் பண்ணு, மைனஸ் இது கேன்சல். நெக்ஸ்ட் இந்த 198 கீழே இறக்கிடலாம். மைனஸ் 183 கேன்சல் பண்ணிடலாம். கீழே இறக்கிடலாம். 11 11 ஆட் பண்ணி 22 போடலாம். இல்லைனா 11ஓட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணும்போது 11 × 2 22 வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இங்கே போடுற நம்பர் இங்கேயும் போடுவோம். இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மைனஸ் 198 வரணும். ஸோ என்ன நம்பர் போடலாம் அப்படின்னா மைனஸ் 9 போடலாம். இங்கே மைனஸ் 9. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 22 × 9 நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்க்கவே தேவையில்லை. இந்த ஃபஸ்ட் நம்பர் அப்படியே தான் கீழே வரும், இந்த ஃபஸ்ட் நம்பர் அப்படியே தான் கீழே வரும். ஸோ இங்கே கரெக்டாக போட்டுட்டீங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இதை அப்படியே கீழே இறக்கிடுங்க. ஸோ 198 இதை தான் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 9s are 81. ஸோ இப்போது நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணிடலாம். இது ப்ளஸ் மைனஸ் கேன்சல், ரெண்டு சேம் சைன் ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, மைனஸ் பண்ண முடியாது, ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி மைனஸ் தான் போடுவோம். 4 8 + 8 16க்கு 6 பேலன்ஸ் 1 264. இங்கே 216 கீழே போட்டுடலாம். லாஸ்ட்டு 144. நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. லாஸ்ட் நம்பர் வந்து 144. ஸோ பார்த்தோன்னே சொல்லிடலாம். அப்போ நீங்கள் 12 தான் நமக்கு வரும். அப்போ இதோட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிடலாமா? 22 9 2s are -18 12 12. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்காதீங்க, இந்த ஸ்டெப்ஸை அப்படியே கீழே போட்டுருங்க. -264 216 144. சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் கேன்சல், இது கேன்சல், இது கேன்சல். ஸோ ஆன்சர் என்ன? 0. இப்போ எடுத்து எழுதிடலாம். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்கோங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121x⁴ minus 198x² x³ minus 183x² plus 216x plus 144 is equal to மாடுலஸில் ஆன்சர் எழுத போகிறோம். 11 minus 9 12. ஸோ 11x² minus 9x plus 12.